ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி தான் வீடியோ பக்கமே வந்திருக்கிறேன் பேசுகிறதுக்கு. இந்த வீடியோ முக்கியமாக இந்த ஆடு வளர்க்குறவங்களுக்கு தான் மெயினாக. ஏன்னா நிறைய நான் அனுபவப்பட்டுட்டேன். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஆட்டுக்கு முக்கியம் என்னென்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் பட்டதுனால. ஆனாலும் ஆடு வளர்க்குறது நல்ல ஒரு பலன் தான். அதில் நிறைய நன்மைகள் இருக்குது தான். ஆனாலும் பல கஷ்டங்கள் வருது தான். அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பட்டுட்டேன். ஆனாலும் அதை ஏன் விட மனசு இல்லைன்னா பாசமாக வளர்த்துட்டேன். அதோட கொஞ்சம் நான் கொஞ்சம் லாபம் அடைஞ்சிருக்கேன் அதனால தான் அதை விற்கிறதுக்கு மனசு வரல. அதுலேருந்து நல்ல ஒரு லாபம் இருக்குது. ஆனால் நிறைய உழைப்பு இருக்குது. கஷ்டம் இல்லாத வேலை எதுங்க? எதுவுமே கிடையாது. இதால் ஆட்டால் அசிங்கம் படணும், காரி துப்புற அளவுக்கு கேவலமும் படணும். ஆனாலும் அதில் நன்மையும் இருக்குது. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே கஷ்டம்தான். அதில் கஷ்டப்பட்டால் தான் அந்த லாபத்தை நம்ம எடுக்க முடியும். இப்போ ஆடு வளர்த்தா பக்கத்து வீட்டில் வேலியில் போய் அது வாய வச்சாலும் என் வேலியை உடச்சிட்டு பண்ணிட்டு அப்படின்னு திட்டுவாங்க. ஆடாக வளர்த்துருக்கு அப்படின்னு திட்டுவாங்க. அதே வீட்டுக்குள்ளே போய் நிறைய அரிசியை தின்னுடும், வாழைப்பழத்தை தின்னுடும், எல்லாத்தையும் தின்னுட்டா அடி நிமித்து அது வந்தோடனே பீச்சு விட்டுரும் குட்டியை. அந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும். பல பேருக்கு இந்த ஆட்டால் பயங்கரமாக விஷயம் இருக்கும். அதே ஆடு மேய்க்கிற இடத்துல ஆட்டை மட்டும் கவனிக்க மாட்டோம். ஆடு ஒரு 4-5 பேர் பார்த்தோன்னு வச்சுங்க, கூட்டமாக போய் அப்படியே மெய் மறந்து அப்படியே குடும்ப கதையை பேசுகிறது, அப்படியே மறந்துடுறது. அதை மறந்த உடனே ஆடு என்ன பண்ணும்? அப்படியே மேய்ச்சலுக்கு எட்ட போயிடுதா, அது புல்லு கண்ட இடம்லாம் அப்படி போயிடும். அதை பார்த்தோன்னே அப்படியே நாய் வேட்டையாடிடும். அதுக்கு எப்படியும் நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதுக்கு தானாகவே கடவுள் அதுக்குன்னு டெய்லி ஒரு கொடுத்துட்றாங்க சாப்பாடு. பாவங்க எங்களோடய மேய்ச்சிறவங்க தான். எனக்கு தெரியாது. ஒருத்தங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாய் 4 நாய் அவங்க விட்டு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டான். இது ரொம்ப நடக்குது இந்த வருஷம். ரொம்ப அநியாயங்க நாய் சேட்டை. ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் தான் மேய்க்கிறேன். ஒரு ஆடு தான் வாங்கினேன். நிறைய ஆடு லாபம் பெற்றேன். முன்னாடியெலாம் ஆடு நான் அவுத்து விட்ருவேன். அதான் வீட்டுக்கு வந்துடும். நாய் தொல்லை இல்லை. நல்லா ஒரு வீட்டு வேலையும் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் ஆடால் வீட்டு வேலையும் என்னால் பார்க்க முடியல. நான் ஒண்டியாக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பார்க்குறேன். மாடு கன்று எல்லாமே பார்க்குறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோலாம் நான் எடுத்து போடுறேன். ஆனாலும் இப்போ நான் சத்தான ஆட்டுக்கு தீவனம் போடுறேன். இது மாதிரி கொஞ்சம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் மேய்ச்சல் கம்மியாக இருக்குது. அதுங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். விற்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காசு பார்க்கலாம். இல்லைன்னா அந்த வருங்க அப்படி தக்க மாதிரி பாவங்க அந்த நாயால் அந்த ஆடுங்க போய் மேய்ச்சல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாயிலே மாட்டிக்குது. தெம்பே இல்லாமல் போயிடுது. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி ஏதாவது ஆட்டுக்கு தீவனம்லாம் விற்கிது. எல்லாத்துக்குமே விற்கிது. அது மாதிரி வாங்கி சப்போர்ட்டாக கொடுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு யார் மன உளைச்சல் பண்ணாலும் அதையும் தாண்டி நமக்கு உழைப்பு தான் இதெல்லாம். அதுலேருந்து லாபத்தை தான் பெறணும். யார் பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது. இந்த காதில் விட்டு அந்த காதில் போயிட்டே இருக்கணும். ஓகேவா?